படுகோட வர்றீங்களே ஆத்தாடி பொம்பளை வந்து எதை பல மாட்டிக்கிறீங்களே சும்மா மொத்தட்டி 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 நடிக்கிறீங்க நீங்க வந்தாதே நாங்க மொத்தட்டி மொத்தட்டி நடிகரத்தை கவிதை அப்படி அடிக்கிறீங்க இது வேற ஆம்பளை மட்டும்தான்மாமா மலப்பை சொல்லுது நீ நோக்க மாட்டான்னு சொல்லிக்கிற பக்கி எடுத்துட்டு எரிஞ்சனாக்கு மூக்கு தெரிச்சு போயிடுற ஆனா பக்கிங்கிறது ஆம்பளை நீங்க கூட சிரிக்கிறதுலாம் சொல்றேன் நான் அழகா இருக்கேன் நினைக்கிறதும் சொல்றேன் என் மேல ஆசைப்படுறதும் சொல்றேன் ஆசைப்பட்டு என்ன பண்ண பக்கியில கூட ஏமாந்து போவீங்களே கேட்டா அதுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா ஆம்பளை கூட வாங்க வேணாம்னு சொல்லல ஆமா எதுக்கு உட்காந்து டப்பு டப்பு நடிச்சுக்கிறப்பா என்ன கிட்டியா கிட்டி நடிக்க முடியும் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல ஆமா என்ன நம்ம ஓடுற ரொம்ப சிரமம் இருக்கும் பெண்ணா பிறந்து என்னத்தை கண்டு நானா பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம சூரியன்ல மண்ணா பிறந்திருந்தா நாலு ஆம்பளையாவது உள்ள விட்டுட்டு ஓட்டிருப்பாங்க எதுல தாயில நீ ஒரு மணிக்க மண்ணுன்னு மழை மிஞ்சிருக்கிறதுக்கு நல்லா உழுந்திருப்பாங்க ஒண்ணும் இல்லாம போற முடியும் போல இருக்கு எனக்கு எதுல குறைச்சல் எனக்கு எதுல குறைச்சல் மண்டையில குறைச்சலாம் இல்ல எனக்கு கொண்டையில குறைச்சலாம் இல்ல எனக்கு தொண்டையில குறைச்சலாம் இல்ல எனக்கு சூப்பர்டி சூப்பர்டி ரொம்ப ஊப்பர் போடுறேன் உடவையில குறைச்சலாம் நானும் ஆசைப்பட்டு நெசப்பட்டு ஒருத்தரை காதலிச்சியா அப்ப 150 காதலிப்பாங்க 70 நாலு கையை விட்டுட்டு போய் அதனால மாத்தாத்து கம்மோட்ரால அவரே உள்ள கையை விட்டு சென்னை முடிச்சுட்டான் பாக்குறதுக்கு அப்புறம் வாழ்க்கையில கையை விட்டு போயிட்டேன் சரி வருதா நானும் திறந்து ஓட்ட மாதிரி படுத்து கிடக்குறேன் நாய் நக்குமா நாய் வந்து நக்குனாலும் பரவாயில்ல நீங்க யார் வந்து நக்காம இருக்க சேர்ந்தேன் குழம்பு சேர்த்தீங்க இருக்கட்ட ஆமா சேலை கட்டல் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு சேலை கட்டல் நல்லா இருக்கா
சேலை கட்டெல்லாம் நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்க. சேலையெல்லாம் கட்டி வர்றது பெரிய ரோதனை சிரமமா தெரியுது. இப்ப நம்ம ஊர்ல உண்மை சொல்றதுக்கு என்ன, நாடக நடிகர்களுக்கு அருமையான ஒரு மரியாதை, அருமையான ஒரு கவனிப்பு, எந்த ஒரு இடையூறும் கிடையாது. ஏன்னா ஒரு நடிகனின் முகம் பார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள் தான். விடாது மழை பெய்தால் விடாது நாடகத்தை நல்லபடியா நடத்துறீங்க பாருங்க. உங்களை மாதிரி ரசிகர்கள் இருக்கிறதுக்கு இந்த நாடகங்களை என்னைக்குமே அழியவே அழியாது. அப்பேற்பட்ட ரசிகர்கள் உங்க அனைவருக்கும் மனமிருந்த ஒடாட கூடி நன்றி வழங்குகிறேன். இப்படி ரசிகர்கள் இருந்தா தானே நல்லா இருக்கும். இடுப்பு வலிக்குது அடியே பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் அழகிரி நாலாரி முட்டை என்னடி உள்பாவோட கட்டாம கையில நாம ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு பொம்பளை அழகா இருக்கேன்னு சொன்னா மூட வழியை விட்டு விட்டு மித்ததை மூடுறி எதுக்கு மூடுற சண்டை நடந்தா பெண்களுக்கு என்ன சொல்றாங்க, உன் முகலையே முடிக்க மாட்டேன் அதுக்காகத்தான் சேலத்துக்கு மூச்சு ஒத்துக்கிறது. அப்ப கீழே தெரியும் இல்லையா, அதெல்லாம் நம்பர் பிளேட்டை ஓட்டுறீங்க டிஎன் 67 63 58 யார் கல்யாணம் தெரிய போகுது, அது நாட்டுக்கு காரணமா தெரியும். எல்லாம் ஒரே கல்யாணமா தாங்க தெரிய போகுது. சேலை கட்டி வரத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க கேட்டியா, அதுல ஒரு காரணம் இருக்கு. நம்ம ஊர்ல உண்மையை சொல்றது என்ன, நம்ம ஊர்ல அருமையான கல்யாணம் தான், நல்ல நாடகத்தை ரசிக்கிறாங்க. அன்னைக்கு போன ஊர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா, கம்மாக்கரை ஓரத்துல கொட்டகை மேடை போட்டிருந்தாங்க. நாடகம் ஆரம்பிச்சு கொட்டையில போடல கொட்டகை மேடை, நாடகம் ஆரம்பிச்சு சுறுசுறுப்பா போயிட்டு இருந்துச்சு. நானும் உள்ள சேலை கட்டி ரெடி ஆயிட்டேன். நடிக்க வரலாம் நினைக்கும் போது உனக்கு வந்துச்சு. சரி உனக்கு மூத்தவா, சரி உனக்கு வந்துருச்சா என்ன பண்றது, கொட்டை பின்னாடி இருட்டா இருக்கேன்னு கொட்டை பின்னாடி உனக்கு இருக்க போனேன். இவங்கள மாதிரி கெதிச்ச இடவட்டான் 5 வைய 5 பேர் சேலை கட்ட பார்த்துட்டு பின்னாடியே வந்துட்டாங்க. எதுக்கு அந்த வேலை சும்மா வந்தாங்க, என்ன பண்ணாங்க, வாடி அப்படின்னாங்க. வேணாம்டா எதுக்குள்ள இருட்ட வரலாம் அப்படின்னு தெரியும்போ வாடி போயிடாதே குருட்டு குட்டா குத்தி போடுவாங்க பாத்துக்க. வேணாம்டா தெரியுமா சொன்னேன். சரி ஓடுங்க சரக்கு குரங்கத்தை குடிச்சிருப்பாங்க. ஓடும் 5 பேருமே நடு கம்மா தூக்கி போயிட்டாங்க. கட்டக்கூடாதா தூக்கிட்டு போய் சும்மா வந்தாங்க. 2 பேர் கையை பிடிச்சு பிடிச்சிட்டான், 2 பேர் காலை பிடிச்சு பிடிச்சிட்டான். ஐயோ கையை பிடிச்சிட்டாங்க காலை பிடிச்சிட்டாங்க. கத்த வேண்டியதானே, ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க எனக்கு எடுக்க போறாங்கன்னு. அப்படித்தான் கத்த போனே. வாயத்தானே திறந்து 5வது அந்த 29 போய் வாயில துணி வச்சா துணி வச்சா வீட்டா எந்த துணி வச்சா மக்கள் தெரியுமா, அம்மா அப்ப துணி கிடைக்காம மூத்தர கவுசி வாழ தாங்க முடியல. துவச்சு 35 நாள் இருக்குமா 45 நாள் இருக்குமா, அதுலயும் 85 ஓட்ட நானும் விடலையே. வாயில துணி வச்சா மக்கள் விடுவானா, மல்லாக்க படுக்க போட்டு போத மப்புல சேலையை அவுத்தாங்க. மூதேவி ஏமாந்தோடாங்க, எங்க கிடக்கிறதாங்க அங்க கிடக்கு. நல்ல வேலை மாமா, மல்லாக்க படுக்க போட்டு சேலையை அவுத்தாங்க, உப்பரக்க படுக்க போட்டு சேலையை அவுத்தாங்க, என்னைய கும்பி பாயசம் செஞ்சிருப்பாங்க. அதோட ஓடி அதோட தப்பிச்சு முளைச்சேன். பெரிய நல்லா இருக்கியா, அம்புட்டா வளர்ந்து கிடக்கு. அன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டேன். என்ன தப்பு செஞ்சு தெரியுமா, தனியா ஒடுக்கு இருக்க போனேன் பாரு, உன்னை சொல்லி கூட்டு போயிருந்தேன். கூட்டிட்டு போயிருந்தேன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை. அந்த 5 பேரும் தெரிச்சுட்டு ஓடி இருக்கேன். அவன் செத்துட்டேன் மூதேவி. அது போற கிடக்கட்டேன், வேலையெல்லாம் போயிருக்கிறேன். அடியே பாஞ்சா வந்து சாயிட்ட நீ ஆகிறியா, நீயும் பொம்பளை நானும் பொம்பளை. ஏன் மனசு ஞாயிற்றுக்கிழமை மாமா பொம்பளை அங்க போய் ஜூம் பண்ணி அடிக்கிறாரு. மாமா நல்லா பொம்பளை சொல்லலாம் ஐயா, சொல்லலாம். கேட்டா பொம்பளை தொட்ட என்ன தப்பு, அதுகளுக்கு மறைக்கிறாம களி அந்த ஆட்டாளர்களுக்கு எங்களை பார்த்து குஞ்சி திருப்பி இருப்பேன். பொம்பளை நான் சொல்றேன், இன்னும் அங்கிட்டு போய் அந்த ஆத்த ஒரு ஆத்த கொடை புடிச்சு உட்காந்துருப்பேன். பொம்பளை தொடங்க தப்பு இல்ல. சரி வா, ஆம்பளை ஒழுங்கு போயிட்டு வந்தாங்க, நம்மளும் ஒண்ணு கொடுத்துட்டோம். இருக்கிறத ஏன் கூட வர பயப்படாத,
பயமா இருந்தா கவலைப்படாத. ஏன் கூட வாடி போனவன் தூக்கிய முடுப்பா. நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு உட்காந்து அடிப்போம். எதுக்கு உட்காந்து எதுக்கு இலச அடிச்சா மண்ணா குமிச்சுடுவா. நீ குமிடி. ஏய் எங்க போகிறது? ஏன்டி பொம்பளை ஒண்ணு சேர்ந்துருக்கோம். நானே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பொம்பளை ஒண்ணு சேர்ந்துருக்கோம். செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுவோம். இப்ப இந்த மாசம் போட மாட்டாங்க. ஐயோ சாமி கண்ணு மூடிட்டு அடிச்சுவான். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்டி. என்ன? போன மாசம் 5 இளவட்ட பையனை கெடுத்துட்டாங்கடி. ஐயா ஐயா மாசம் இது என்ன ரேஷன் கடையில சாமானா கொடுக்குறாங்க மாசம் கெடுக்க. நானே நானா இருந்தேன். 5 பேர் தம்மா குடிச்சிட்டு போனாங்க. அதுல அந்த கருப்பு சட்டை ஒண்ணு ஐயா தெரியல இருக்குல்ல. அடியே கருப்பு சட்டை இல்லடி, அது வெறும் கலரு. அது இல்ல, இங்க இருக்க கருப்பு சட்டை. இப்ப எந்திரிச்சு போச்சு ஒரு பைக்கி, அந்த பைக்கிவே. அப்படியா? 5 பேர் கெடுக்கிறதுக்கு என்ன சொர்ணம் போய் கிடந்தேன். அப்படியா? சொர்ணம் இல்லாம கிடந்த சுகமா ஆரம்பிச்சு படுத்துட்டேன். அவங்கள புடிச்சு நெஞ்ச நிமித்தி வாயெல்லாம் கிழிச்சு விட்டுருப்பேன். 5 பேர் சும்மா விடுனா சும்மா விட்டியா? எனக்கு தெரியல எப்படி கையால உடைச்சு விட்டுருப்பேன். சீச்சி 5 பேருமே காசு வாங்கிட்டு விட்டேன். அதுல ஒரு கொடுமை என்ன? அதுல ஒருத்தன் 10 ரூபா கிடைக்கிற போது அவன் கூட பரவாயில்லடி. இப்ப பூரா கடை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓசிலே அவன் கூட பரவாயில்ல. இன்னொரு என்ன தெரியுமா? பழைய 1000 ரூபாய் கொண்டாந்து கொடுக்குறாடி. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது செல்லாத நோட்டுங்க. செல்லாதுடி. நான் விபரீதமா விட்டு கேட்டேன், இது செல்லாதா எப்ப மாத்தமா விட்டு கேட்கிறேன். அவன் சொல்ற வாக் அவுட் ஓட்டுக்கிறியா? பேங்க் அக்கவுண்ட் இல்லடி. ஏ அக்கவுண்ட் ஏ அக்கவுண்ட் வாக் அவுட் என்ன நம்பர் வேணும். ஏன் பணம் தான் ஏன் பணம். நம்ம 2 பேரும் ஏமாத்தோம். ஓன் உண்மை சொல்றேன். நீ எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேச மாட்டேன். இனிமேல் பேச மாட்டேன். இனிமேல் நான் உன்னை ஓப்பனா பேசவே மாட்டேன். பிறந்து பேசணும். அம்மாவை கூப்பிடுறியா? ஆமாடி, அப்பதான் அதை சொல்லி சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் அங்க கூப்பிட்டே இருப்பேன். நான் பார்க்கவே இல்லை அம்மா. அம்மா அதனால அப்பா காவல் போட்டிருக்கு. நம்ம காவல் சிறந்த காவல். அதுல சிறந்த காவல் தமிழ்நாட்டில் காவல்துறை. அதுல சிறந்த காவல் ராணுவ காவல். அதுல சிறந்த காவல் பக்காம இசை காவல். அதுல இந்த மலையிலையும் ஒளிபெருக்கி காவல் மிக சிறந்த காவல். நன்றிப்பா, நன்றி. அதை விட அற்புதமான ரசிகர்கள் காவல். இவங்களோட சேர்ந்து நம்ம காவலுக்கு போலாமா? குறிஞ்சியில பூ மலர்ந்தாங்க போய்வோமா?
முட்டையில இடிச்சிச்சு முட்டையில பறவை கிடக்கும். ஏ மாமனுக்கு